ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நேற்று நடந்த கொடுமை தான் இன்றைக்கி சொல்ல போகிறேன். ஏன்னா நேற்று வீடியோவில் சொல்லியிருப்பேன், இன்றைக்கி தெளிவாக சொல்கிறேன் அப்படின்னு. அதுக்கு முன்னாடி காலையிலே பாதாம் ஊற வச்சுது கொஞ்சம், அப்புறம் பேட்சம்பழம் கொஞ்சம் இருக்குது. இது சாப்பிட்டுன்னே நேற்று நடந்த அந்த கொடூரமான ஸ்டோரியை சொல்கிறேன். அழுதுகிட்டு சொல்கிறேன்டா தாத்தா, டே வேண்டாடா கண்ணு, வேண்டாடா கண்ணு, டே டே டே. நேற்று வேலையெல்லாம் முடிச்சுன்னு வரும்போது மேடத்தை வந்து ஹாஸ்பிட்டல் இட்டுன்னு போனேன். இட்டுன்னு போகிற வழியில் 2 செல்லோட ஃபோட்டோ அனுப்பி அந்த ஃபோட்டோ சைடில் போடுறேன். இந்த ஃபோனு வந்து இங்கே எதனா மொபைல் காலில் விற்குதா பாரு, ரேட்டு வந்து 10 தினார் அப்படின்னு சொன்னாங்க. 10 தினாரில் எங்கடா ஃபோன் இருக்குது? இது 10 தினார்னா நம்ம ஊர் காசுக்கு 2800 ரூபா. இதில் ஒரு ஃபோனு, அது வந்து விவோ ஃபோனும் அப்புறம் இன்னொரு ஃபோனும். எங்கடா இவ்வளோ கம்மியாக எங்கடா கிடைக்குது அப்படின்னு நான் இருக்கிற எல்லா கடையும் சுற்றி பார்த்துட்டு வந்தேன். ஃபோனே கிடைக்கல. அப்புறம் வந்து இதுமாரி இந்த ஃபோனு கிடைக்கல. ஃபோன் இருக்குது, விவோ ஃபோன் இருக்குது, ஆனால் ரேட்டு வந்து ஒரு 30 தினார் 25 தினார் அதில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். அப்புறம் இட்டுன்னு வந்து வீட்டுக்கு விட்டுட்டேன் அந்த ஃபோன் இல்லைன்னு சொல்லிவிட்டு. அப்புறம் ஒரு லொக்கேஷன் ஒன்று அனுப்புனாங்க. அந்த லொக்கேஷன் ஓப்பன் பண்ணி பார்த்தேன். நான் இருக்கிற இடத்துலேருந்து அந்த இடத்துக்கு வந்து 42 கிலோமீட்டர் காட்டிச்சு. 42 கிலோமீட்டர்னால் ட்ராவலிங் வந்து 35 நிமிஷத்துலேருந்து 45 நிமிஷம் வரைக்கும் ஆகும். ஏன்னா டிராஃபிக் பொறுத்து ஒரு 10 நிமிஷம் முன்ன பின்ன ஆகும். ஒரு ஆள் இங்கே தான் எங்கன்னா வெளியே போகிறாங்களோன்னு நினச்சா, அதுக்கப்புறம் ஃபோன் பண்ணி என்னை வந்து எங்கள் அக்கா வீட்டில் விட்டுட்டு நீ இந்த இடத்துக்கு போ, இங்கே ஒரு ஃபோன் இருக்குதான், அது வந்து 10 தினார் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு போனேன். சரியான டிராஃபிக், வழியே சரியில்லை. அது வந்து சுலபையா ரோடு அப்படின்னு சொல்லிட்டு போட்டுச்சு. அந்த ஏரியா பேர் வந்து காபேட்டா, KAPED அப்படின்னு இருந்துச்சு. அது பேர் சரியாக தெரில, எனக்கு பேர் தெரியாமலே போயிட்டு ஃபோன் பண்ணுறேன். நானும் ஏதாவது ஒரு செல்ஃபோன் கடையாக இருக்குன்னு சொல்லிட்டு போட்டா, அந்த ஏரியாவில் ஒருத்தர் வேலை செய்கிறவர், அவர் வச்சுருந்தாராம், அவங்க ஊருக்காரு, ஸ்ரீலங்கார். அப்புறம் போயிட்டு ஃபோன் பண்ணுறோம், ஃபோனே எடுக்கலை. அது அங்கேயே ஒரு 1/2 மணி நேரம் ஆகிடுச்சு. பசி ஒரு பக்கம் எடுக்குது. நைட்டு 9:45 10 மணி அந்தமாரி டைம் ஆகிடுச்சு. அங்கே நானும் ஃபோன் பண்ணுறேன், ஃபோன் எடுக்கல. திருப்பி அங்கேருந்து வரத்துக்கு நேற்று வீக்கெண்டு டிராஃபிக் வர அதிகமாக இருக்கும் அப்படின்ட்டு சரியான பயம் எனக்கு. அது இல்லாமல் அது வந்து எப்படி சொல்கிறது, ஒரு பாலைவன ஏரியா போல் தெரியுது. வீடுங்களே அதிகம் இல்லை, எங்கேயாவது ஒரு வீடு, அங்கேயே ஒரு 10-20 பேர் வந்து அந்த சீசா குடிச்சிக்கின்னு அப்படியே இருந்தாங்க. அப்புறம் பயந்துக்கினே என்ன பண்ணேன், திரும்பி ஃபோன் அடித்தா அப்புறம் கொடுத்தாங்க. அப்புறம் ஃபோன் வாங்கினாந்தா, அது விவோ ஃபோனும் கிடையாது, வேறு ஏதோ ஒரு ஃபோனும் கிடையாது. அவங்க ஊர்லேருந்து வாங்கினாந்தேன், ஏதோ ஒரு யூஸ்டு ஃபோனு, அது 10 தினாருக்கு வாங்கினாந்து கொடுத்தேன். இதுமாரியே ஒரு 4 மணி நேரம் அலைய வச்சுட்டாங்க அந்த 10 தினார் ஃபோனை வாங்க. இதுமாரி இருந்தால் எப்படி? இந்த ஸ்டோரி தான் என்னுடைய பாவக்கதை, நேற்று நைட்டு நடந்தது. இந்த காரி மூஞ்ச கதையெல்லாம் ஒரு காவிய கதை மாதிரி இங்கே வந்து சொல்லி அங்கே டைமை வேஸ்ட் பண்ணுகிறேன். போட மரியாதையா. இது கன்றாவி கதைலாம் இல்லைங்க, உண்மையிலே இது வந்து ஒரு கஷ்டமான கதை தான். ஏன்னா இங்கே ஃபோன் இருக்குது, இங்கேயும் 10 தினார் 15 தினாரில் ஃபோன் இருக்குது. ஆனால் அந்த ஃபோன்லாம் கேமரா சரி இருக்காதுன்னு சொல்லிட்டேன். ஆனால் எப்படி சொல்கிறது, ஒரு நாள் நேற்று நைட்டு தான் அவங்க ஃபோனு ரிப்பேர் ஆகிடுச்சு. நேற்று நைட்டே எனக்கு ஃபோன் வேணும் ஒரே பிடிவாதம் பிடிச்சி, எனக்கும் வேலை வர அதிகம். இந்த டைமில் அவ்வளோ தூரம் போய் திருப்பி வந்து அதுக்கப்புறம் சாப்பிட்டு அதுக்கப்புறம் திருப்பி வெளியே விட்டுட்டு வந்து விட்டுட்டு உடம்பு டயர்டு தானே. இந்த கொடுமைக்கு தான் அப்படி சொன்னேன். நல்லா கிட்டுன்னு வந்திருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ், பசங்க எல்லா சின்ன பசங்களுக்கு முடிவு வெட்டுறதுக்கு. எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி அவங்க அப்பா வீட்டுக்கு போவாங்கன்னு நினைக்கிறேன், ஓனரோட அப்பா வீட்டுக்கு. ஏன்னா காரணமாக இல்லாமல் இதுமாரி வரமாட்டாங்க இந்த டைமில். ஈவினிங் 4 மணிக்கு போவாங்கன்னு நினைக்கிறேன், தெரியல. அப்போ 8 மணிக்கு முடிச்சுட்டு வராங்களா, வரட்டும். தூசி வர நல்லா அடிக்குது. நேற்று அவ்வளோ தூரம் அலைஞ்சி இன்றைக்கி வீடியோவை அதை பற்றி சொல்லி அந்த ஃபோனு வாங்கின்னு வந்தால் அந்த ஃபோனு வேணாமா, போய் ரிட்டன் கொடுக்க சொல்லிட்டாங்க. போய் ரிட்டன் கொடுத்துட்டு காசு 10 தினார் வாங்கினு நினைக்கிறாங்க. இப்போ திருப்பினா இவ்வளோ தூரம் போகணும். ஐயோ சத்தியமாக இந்த வீட்டு பணிபெருங்கிட்ட மாட்டின்னு இந்த கோயத்திலே அந்தமாரி யாரும் கஷ்டப்பட மாட்டாங்க. அதுமாரி கஷ்டப்பட்டுன்னு இருக்கிறேன் நான். ஃபஸ்ட்டு ஒரு வீட்டு பணிபெரு அவங்க சாப்பாடு விஷயத்தில் கஷ்டப்பட்டேன். இவங்க தேவையில்லாத பிரச்சனை, இவங்க கண்ணு குத்தின்னு தேவையில்லாத பிரச்சனை ஏற்றி நம்ம தலையில் போட்டு சித்திரவதை பண்ணுறாங்க. 10 தினார் கொடுக்கும்போதே ஃபோனு கம்மியாக தான் இருக்குன்னு தெரியாதா உங்களுக்கு? நான் போய் வாங்கிட்டு வந்த பிறகு திருப்பும் போய் நான் இவ்வளோ தூரம் போய் வரணும். 50 நிமிஷம் வர 50 நிமிஷம். ஏன்னா இப்போ வந்து எல்லாம் வெளியே போவாங்க.
இந்த டைமுக்கு. இன்றைக்கி வெள்ளிக்கிழமை எல்லாம் ரெஸ்ட் எடுத்துன்னு இருப்பாங்க. ஆனால் நான் என் கஷ்டம் பாருங்கள் எப்படி சுத்தறதா இருக்குது. போய் கொடுத்துட்டு காசு வாங்கின்னு வருவோம். செல்லு கொடுக்க போகிற வழியில் இந்த குதிரை ஒட்டகம்லாம் வச்சுன்னு சவாரி மாரி போயின்னு இருந்தாங்க. நான் சும்மா கார் நிறுத்திட்டு இறங்கி பார்த்தேன். அங்கே ஒரு அண்ணன் என்னை கேட்டார், நீ ஏன்னா சவாரி போறியா அப்படின்ட்டு. காசுலாம் ஒன்றும் இல்லை, சும்மா வா நான் இட்டுன்னு போகிறேன் அப்படின்னாரு. எனக்கு பயம், கீழே கீழே எதனா தள்ளி விட்டுச்சுன்னா என்ன பண்ணுறது. அப்படியே சும்மா சுற்றி பார்த்தேன். ஒரு சின்ன குதிரை ஒன்று இருந்துச்சு. அதை மட்டும் போய் சும்மா தொட்டு பார்த்துட்டு, இதெல்லாம் சின்ன பசங்க போகிறதுக்கு நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் இருந்தாலும் கொஞ்சம் பயம்தான் எங்கே முட்டிடுமோன்னு. அப்புறம் பெரிய குதிரை எல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் செல்லு கொடுக்குற இடத்துக்கு கிளம்பி போயிட்டேன். ஒரு வழியாக அந்த ஃபோன் கொடுத்துட்டு காசு வாங்கிட்டு வந்தாச்சு 10 தினார். டைம் கரெக்டாக இப்போ 6 மணி. 4 மணிக்கு போனேன், 6 மணிக்கு வந்துட்டேன். 2 மணி நேரம். கொஞ்சம் டிராஃபிக் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு. அப்புறம் போகிற வழியில் இந்த வீடியோ பார்த்துருப்பேங்க. அந்த குதிரைலாம் கொஞ்சம் இது பண்ணியிருந்தாங்க. கொஞ்சம் அதை அப்படியே ஜாலியாக பார்த்துட்டு போய் கொடுத்துட்டு இப்போ தான் வந்தேன். மேடம் சொல்லியிருக்காங்க கூட எக்ஸ்ட்ரா 15 தினார் நான் தரேன், ஒரு 25 தினாரில் நல்ல ஃபோனை வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு கத்தம்மாக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வாங்கிட்டு வந்து தரணும். உடம்பு கொஞ்சம் டயர்டாக தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. ஒரு டிரைவரோட லைஃப் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சிங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. நாளைக்கு வீடியோவில் சந்திப்போம்.